இயேசு உங்களோடு கூட தான் இருக்கிறார். உங்க கூட இயேசு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இயேசு உங்களை கைவிடல. ஆனா உங்களை சுத்திலும் பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை, ஒண்ணு மாத்தி பிரச்சனை, அங்கொன்று இங்கொன்றுமா துளுத்துக்கினே இருக்குது, முளைச்சிக்கினே இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை, மாறி 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 சங்கே உழன்று எனக்கு ஏன்? நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவர். நான் உங்க கூட இருப்பேன், நான் உங்க கூட இருப்பேன். என் தண்ணீர்களை கடக்கும் போது நான் கூட இருப்பேன்னு சொன்ன, கூட இருக்கிறார், கூட தான் இருக்கிறார். ஆனா பிரச்சனைகள், கவலைப்படாதீங்க. அந்த பிரச்சனையை அவர் எழும்புவார், அவர் அதட்டுவார், அவர் அமர்த்துவார். எல்லாம் அடங்கி மிகுந்த அமைதல் உண்டாகும். காரியங்கள் ஒன்றாக எழுப்பின காரியங்கள், மேலும் எழுப்பின காரியங்கள். சனகரி எழுப்பினானா, கோலியத் எழுப்பினானா, அடங்குனானா இல்லையா? அமைதாச்சே இல்லையா? கர்த்தர் அடக்கி அமர்த்துகிறார், கூட தான் இருக்கிறார். இனி அவர் கிரியை செய்கிறார். ஒரே சொல்லி முடிக்கிற, அவர் கூட இருக்கிறார். அவருடைய செயலை எதிர்பாருங்கள், அவருடைய கிரியை எதிர்பாருங்கள். கர்த்தர் என்ன செய்ய போகிறார் எதிர்பாருங்கள். கர்த்தர் என்ன செய்ய போகிறார், கர்த்தர் செய்ய போறார், கர்த்தர் அமைதிப்படுத்துவார். அதை எதிர்பாருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி அதட்டி அடக்கி உடனே நின்று போய் அமைதியில் உண்டாக செய்வார். பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாது, நீங்க மேற்கொள்வீங்க. இயேசு கூட இருக்கிறார் பெரிய